சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக தான் நடத்துறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பொள்ளாச்சி பாலியல் வல்லுநர் சம்பவத்துல முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில 12 நாட்கள் ஆச்சு. ஆனா சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்படும். இது தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக, இந்த மறைக்கிறாங்க. நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் ஏடிஎம் காட்சி இருந்தப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இப்போ இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த உரிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன், நிதி கொடுக்க சொல்லி. மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் பித்தலாட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமியோட வேலையாக இருக்குது. அது மக்கள் நல்லா தெரியும். அவர் தர்மா தெரிய நாட்டுக்கு தெரியும். ஒரு கோமாளிங்க அவர். அதனால் அதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. நான் பெருசுப்படுத்த விரும்பலை. சிறப்பாக இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்து எங்களுடைய உணர்வை ஏன்னா விரைவில் நாம தான் ஆட்சிக்கு வர போறோம். அதனால உண்மை குற்றவாளிகள் தப்ப முடியாது. இனிமே அது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு அடையாளம் காட்டி அவர்களை கொண்டு போய் சிறையில் தள்ளுவதுதான் முதல் வேலை, நம்முடைய வேலையாக இருக்கும். அந்த உறுதிமொழியை அரசியலுக்காக அல்ல, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 200க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் அவர்களுடைய பெற்றோர்களின் சார்பில் நான் இந்த உறுதிமொழியை நான் இங்கே தெரிவிக்கிறேன். அவர்களுக்காக தெரிவிக்கிறேன்.